எனக்காக இந்த உதவியை செய்றீங்களா? ஆகட்டும். என்னன்னா சும்மா ஐயோ சடை கூட போட தெரியல. மண்டு மண்டு. என்ன நல்லதானே இருக்கு. தனசேகரன், அப்பா இந்த 10,000 ரூபாய் அந்த பெண்ணுகிட்ட கொடுத்து அவ செய்த உதவியை நாம என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சு. சரி அண்ணா, அந்த பணத்தை என்கிட்ட கூட நான் கொடுத்துட்டு வரேன். நான் வரலாங்க. நான் பைத்தியமா இருந்ததா சொன்னாங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்திருந்தேன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க செய்த பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உதவியா? ஆமாங்க. உங்களுடைய மாபெரும் சேவைக்கு விலையே மதிக்க முடியாது. இருந்தாலும் எங்களுடைய சின்ன அன்பளிப்பா இந்த பணத்தை நீங்க வச்சுக்கணும். பணமா? இது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு எந்த உதவி தேவை இருந்தாலும் என்ன உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு கேளுங்க. அண்ணனா? சத்தியமா சொல்லுங்க, நீங்க பைத்தியமா இருந்த போது நடந்த எந்த சம்பவமும் உங்களுக்கு நினைவில்லையா? எனக்கு என்னமோ தூக்கத்திலிருந்து முழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க என்ன முதல்ல சந்திச்சப்ப நான் எங்க இருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? வாங்க. அப்புறம் இத பாருங்க. வாங்க வாங்க. இதோ இந்த இடத்துலதான் நீங்களாவே ஒரு காவியரங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இதோ வாழ்க்கையார போல, அப்புறம் இங்க அப்பா பாட்டிய போல உங்களை நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடுங்க. அப்புறம் இந்த ஜன்னல் வரமா மறைஞ்சு நின்று நான் உங்களையே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நீங்க பாடும்போது நான் சிரிச்சுட்டேன். நீங்க என்ன கோபமா பாத்தீங்க. அப்புறம் என்ன பிடிக்க வந்தீங்க. நான் பயந்து ஓடிட்டேன். நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் என்ன செய்யறேன்னா, இங்க ஓடி வந்து இந்த கட்டில படுத்துக்கிட்டேன். அப்புறம் கட்டில படுத்திருந்தேன்னா காத்துல ஒரு குரல் வந்தது. நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க. ஏற்றி வைத்த தீபம் ஒன்று எந்த இடத்தில் வந்து நின்று பார்த்து மகிழ்ந்ததென்னவோ பின் பாராமல் போனதென்னவோ. இந்த பாட்டு நான் காலேஜில் படிக்கும்போது எழுதுனது. எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் இத பாருங்க, இத பாருங்க. இதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரோ துணியில மாலை கட்டிருக்காங்க. ஆமா, இது நீங்க கட்டின மாலைதான். ஒரு நாள் என் மேல் துணியை பறிச்சீங்க. அதால ஒரு மாலையை உருவாக்கி என் கழுத்துல போட்டீங்க. அப்போ உனக்கு ஒரு புது மாலை, வாடாத மாலைய போடுறேன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, மாலைய போட்டவங்க தன் மனைவி கிட்ட எந்த உரிமையெல்லாம் எடுத்துக்குவாங்களோ அந்த உரிமை எல்லாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்லை. இதாவது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பெருசா மழை பெஞ்சது, ஏறிக்கிட்டு இருந்தது. நடந்து ஒரு நாள் நான் நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ எரி பிடிச்சவர் போல என் முன்னால வந்து நின்றீங்க. அப்போ வராதீங்க, போங்க போங்க கத்துன கதறல. போகல போகல.
ஐயோ அண்ணி ராதா ஏதோ சொல்லிட்டு அழுவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ராதா ராதா தம்பி நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ராதா ராதா எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுமா சொல்லுமா. அக்கா என்னடி என்ன சொல்றாங்க அண்ணி? ராதா அன்னிக்கிட்ட என்ன சொன்னீங்க? என்கிட்ட ஒண்ணு சொல்லாம போறாங்க. என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அநியாயம் என்ன அக்கிரமம் எப்படி இந்த அவாண்டத்தை ராதா சொன்னா? இப்ப சொல்லி என்னமா பிரயோஜனம்? பாம்புக்கு பால் பாத்தீங்க, அது இப்ப விஷத்தை கக்குது. கண்ணியமான பொண்ணு தான் அவளுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்தேன். ஆனா அவ நம்ம குடும்ப கௌரவத்தையே பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. திட்டம் போட்டுதான் அவன் மருமகனை அழிக்க ஒத்துக்கிட்டான். பக்கத்து விட்டு சுகுமாரோட பாவத்தை பண்ணிட்டு சமயம் பார்த்து அந்த பாரத்தை தூக்கி நம்ம தலையில போட்டுட்டா. இல்ல இல்ல இது போய் கடவுளுக்கு தாங்காது. ஐயா ஐயா வெள்ளி கிண்ணத்துல ஊத்துனாதான் பாலா வேற கிண்ணத்துல ஊத்துனா பாலே இல்லையா? தாழ்ந்தவன் நான் சுமக்கிறேங்கிற காரணத்துக்காக உங்க வீட்டு குழந்தைய பத்தி ஏன் கதை சொல்றீங்க? 10 பேர் சேர்ந்து சத்தம் போட்டா பொய்யும் உண்மையா தெரியும்னு சொல்லுவாங்க. இவங்க பேச்ச நம்பி சத்தியமா இதை கைவிடாதீங்க. என்ன பார்த்து பேசாம நிக்கிறேன்? மரியாதை பேசாம வெளியே போய் என்ன உங்க மனைவியா ஏத்துட்டு அவமானப்பட்டாலும் உங்க குழந்தையாவது ஏத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க அதை சொல்லுங்க சொல்லுங்க. தர்மலிங்கம் போய் ஐயா விடு தம்பி, நான் சொல்றதுக்கு விட்டுட. கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமாக நடத்துற. அவள் நம்ம போல ஒரு தாய் வைத்திர பிறந்தவன். அந்த தாய் யாருன்னு உனக்கு தெரியுமா? பழத்தை வாங்குறவன் மரத்தை பார்க்கணும்னு சொல்றதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்வு கொடுத்தவா. என்ன பைத்தியம்னு சொல்லி இந்த ஊரே கைகொட்டி சிரிச்சப்போ எனக்காக அழுத ஒரே ஜீவன் அவதான். அவளுக்கு தாங்க முடியாத பல கஷ்டங்கள் கொடுத்திருக்கேன். எந்த காரணமும் இல்லாம அதையெல்லாம் தாங்கிக்கிட்டான். நான் வேண்டாத தெய்வமே இல்ல நான் மகனேன்னு சொல்லி எங்க அம்மா அழுதாங்களே, அந்த தெய்வமே பெண்ணூர் கொண்டு வந்த மாதிரி இவ வந்து என்னை காப்பாத்துவான். இவளையா வெளியே வரட்டும்னு சொல்றீங்க? எதை பேசுறோம் தெரிஞ்சு பேசுறா? தெரியுதுப்பா. வயத்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு பாதுகாப்பா பேசுறேன் நல்லா தெரியும். நிச்சயமா இருந்தபோது புத்திசாலியா இருந்தா, புத்தி தெரிஞ்ச உடனே முட்டாளாயிட்டான். இவன் பாட்டுல எழுதுறதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கணும்னு நினைக்கிறான். அதை இந்த பட்டவராய பரம்பரை ஒரு நாள் ஏத்துக்கா. ஏண்டா சும்மா நிக்கிறேன்? இவளை கழுத்து பிடிச்சு வெளியே சொல்றா. ராதா போங்க உள்ள. போங்க உள்ள. அண்ணா, வீர பரம்பரைன்னு நம்ம குடும்பத்துக்கு பேரு. அத ஒரு பெண்ணுகிட்ட தான் காட்டணுமா? பெண்ணா இவளை பெற்றதுக்கு பெண்கள் சமூகமே தலை குனியணும். நீ பிறந்ததால நம்ம சமூகமே தலை நிமிர்ந்து நிக்குதா? சந்தர், அறிவுக்கு தத்திரமா பேசாத. அறிவோடு தான் பேசுறேன். இதோ சாட்சி. மாமா வாங்க. அப்படி இந்த விச்சு மாமா மட்டும் இல்லைன்னா இதோ நிக்கிறாரு மூத்த பிள்ளை சத்தியவான். நம்ம வியாபாரத்தை எல்லாம் ஒரு சட்டக்காரி பேர்ல எழுதி வச்சிருக்கோம். என்னடா அது? இல்லப்பா, அவன் போய் சொல்றான். பொய்யா? ஆமா ஆமா. ஏன் நிக்கிறீங்க? நான் நிக்கிறேன். நீ எப்ப நிறுத்துதா காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா பேடு புத்தகம். இதுல தானா சேனான ஒரு அக்கௌண்ட் தண்ட செலவு. அதாவது ஆபீஸ்ல வேலை பார்க்கவே டைப் ஷீலா அவளுக்குன்னு உங்க பெரிய புள்ள பண்ற தண்ட செலவு. இன்னொன்னு காணா சேனான கணக்கு. அந்த கணக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அதே ஷீலாவுக்கு உங்க பெரிய புள்ள ஸ்னோ சோப்பு சீப்பு நெயில் பாலிஷ் பூட் பாலிஷ் அந்த வகையோட. இங்க பாத்தீங்களா செக்கு புத்தகத்துல எல்சி லவ் கேஷ் உங்க பெரிய புள்ள அப்பப்ப அதே ஷீலாவுக்கு பண்ற கைங்கரியம். இங்க பாத்தீங்களா
போடுற கருத்துக்கு நோ சொல்லாம போட்ட நெக்லஸ் கணக்கு புத்தகமே நாருது. அண்ணா, நாம இந்த வீட்டுல பிறந்துட்டோம், அதனால யாரும் நம்மளை விரட்ட முடியாது. அவ பாவம் ஏமாடி, எங்கிருந்தோ வந்தவ, அதனால யாரு வேணாலும் அவளை துரத்திடலாம் இல்லையா? துரத்தாம இந்த வீட்லயே வச்சுக்கலாம் சொல்றியா? பக்கத்து வீட்டு சுகுமாருக்கு அவளுக்கு சம்பந்தம் இருந்தது இந்த வீட்டு வாசல்லையே நாங்க கண்ணால பார்த்தோம்டா. ஆதரவு காட்டுறதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் தான். அதுக்காக யாருக்கோ அவ சுமக்கிற பிள்ளைக்கு நீ தகப்பனாகணுன்றது என்னடா அவசியம்? யாருக்கோ சுமக்கிறவளா இருந்தா அவ ஏப்பா 4 பேருக்கு முன்னால அவமானப்படணும்? உங்க பிள்ளை என்ன பெரிய புச்சாலியா இல்ல அறிவாளியா? இந்த பைத்தியத்தோட பிள்ளைக்கு நான் தான் தாயின்னு எந்த பெண்ணு சொல்ல வெட்கப்படுற வேதனைப்படுற விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாலே, அதுல இருந்து அவன் நல்லவன் தெரியல. வேண்டாம், நீங்க யாரும் அவளை நம்ப வேண்டாம், நான் நம்புறேன். அவளுக்கு அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். உங்க கௌரவம் உங்க வீட்டோட இருக்கு. ராதா, சட்டையை கட்டுற மாதிரி இதயத்தை கட்டுறவங்களுக்கு மத்தியில் உனக்கு நியாயமே கிடைக்காது. என் கூட புறப்படு, நாம எங்கேயாவது போறோம். இல்லைடா, ராதாவுக்கு சுகுமாருக்கு சம்பந்தம் உண்டு அநியாயமா குற்றம் சாட்டுறாங்களே, அது உண்மை இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். சுகுமார் இந்த வீட்டுக்கு யாரை சந்திக்க வந்தான்? திருமாவை சேர்த்து விடுறேன்னு யார சொன்னான்? அவங்க கூட மெட்ராஸுக்கு ஓடி போறதுக்கு யார் தயாரா இருந்தீங்க? சொல்லுப்பா, சொல்லு. உனக்கான பழியை ஏத்துக்கிட்டு ஊமையா இருக்கிறாளே, உள்ளவங்க எல்லாம் அவளை கேவலமா பேசுறாங்களே, அதை பார்த்தாவது உண்மையை சொல்லுமா? சொல்ல மாட்டேன். உன் மானத்தை காப்பாத்துறவளை நீ காப்பாற்ற வேண்டாமா? சொல்லுமா? மன்னிச்சிடுங்க, நான் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாம் என் தப்புதான். ராதா பேர்ல எந்த தவறும் கிடையாது. அவங்க தெய்வத்துக்கு சமானம். ராதா இதுவரைக்கும் நான் பேசாம இருந்ததுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளும் போது கூட என்ன பத்தி எதுவுமே சொல்லாம இருந்தீங்களே ராதா, கோடி வரை உங்க காலில் விழுந்தாக்க எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. கடவுளே, யாரையோ பாவின்னு சொல்ல போக நான் பெற்றதுகளே பாவியா இருக்கு. அம்மா, என்னம்மா? அம்மா, அம்மா, தாய் மனசு ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல ராதாவுக்கு இடம் கொடுக்கம்மா. அவளும் ஒரு தாயாக போறவ, உன் பேர்ல சுமக்கிறவ. அம்மா, நான் சொல்றது பொய் இல்லம்மா. ராதாவே இத பத்தி எல்லாம் எனக்கு விவரமா எழுதி இருக்கு. எல்லாமே உண்மையா இருந்தா கூட ராதாவை என் மருமகன் சொன்னா இந்த ஊர் பாராட்டாதுரா. கையெடுத்து கும்பிடவெல்லாம் கைய கீழே போட்டுருவாண்டா. அப்பா, 10 பேர் கை தூக்குறதுனால மட்டும் நாம பெரிய மனுஷன் ஆயிட மாட்டோம். 10 பேர் வாழ்த்துனாதான் பெரிய மனுஷன். தாழ்ந்த குலத்துல பிறந்த ஒரு பெண்ணை பட்டவராய ஏத்துக்கிட்டான்னு ஊரே உங்களை பெருமையா பேசும்பா. பெருமையா? இது பெருமையா? வாலிப முறுக்குல சீர்திருத்தம் நீங்க செய்ய போற காரியம் இந்த குடும்பத்தையே சீரழிச்சுடா. வளர்ந்து நிக்கிறாளே உங்க தங்கச்சி, அவ வாழ்க்கையே நாசமா போகும். எதுவும் நாசமா போகாதுப்பா. உங்க குலமும் நிக்கும், கௌரவமும் நிக்கும். கொஞ்சம் இருக்கு தர்மலிங்க சார், இப்பாவது பேசுங்க. யார் சொல்றது? யார் பெற்ற மகன்? தவறி போய் தங்க போதுற சாக்கடையில விழுந்தா அதை எடுக்க மாட்டீங்களா? தவறி போய் உங்க பொண்ணு கீழ்த்தரமான குடும்பத்துல வளர்ந்தா அவளை மகன்னு கூப்பிடக்கூடாதா? கேட்காதுங்க, என்ன எதுவும் கேட்காதுங்க. ஏன் கேட்க கூடாது? நான் உன்னை பேச வைக்கிறேன். இங்க என்ன பார்த்து சொல்லு. ராதா உன் பொண்ணு இல்ல? பெருசா அனாதை பெண்கள் விடுதிக்கு தலைவர் இவரு. சொந்த பொண்ணு அனாதையா நிக்குது. தகப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு கூச்சமா இருக்குதா உனக்கு? இதோ இந்த சாட்சிக்கு என்ன சொல்ற? ட்ரெயின்ல நீ கோட்டை விட்ட பெட்டி, ராதா சின்ன குழந்தையா இருக்கும்போது போட்டுக்கிட்ட ட்ரெஸ், அவ போட்டுக்கிட்ட நகை, சத்தியமேவ ஜெயத்தின்னு பெட்டியில் எழுதியிருக்கிற பெட்டியை தான் விட்டுட்ட. சத்தியமா விட்டுட்ட. சொல்லியா? குலசேகரம், என்ன மன்னிச்சிடுங்க. ராதா எம்மகதான். இந்த உண்மையை அவளை வளர்த்த அம்மா வடிவு சாகும் போது என்கிட்ட சொன்ன. ரயில் விபத்துல தவறுட்டா என் மகன் சொன்னனே, அது இந்த ராதா. சுய கௌரவத்துக்காக ராதாவை என் சொந்த மகன் சொல்லி நான் வெட்கப்பட்டேன். அம்மா ராதா, இல்ல மன்னிச்சிடு, இல்ல மன்னிச்சிடம்மா, இல்ல மன்னிச்சு. அப்பா, இப்ப சம்மதம் தானே? உங்க குலமும் நின்றுடுச்சு, எங்க கொள்கையும் நின்றுடுச்சு. அண்ணா, என்ன அதே கேட்டாம இருக்கிற? எல்லாத்தையும் முடிச்சு போச்ச. அண்ணி கோச்சு பாருங்கண்ணா. அண்ணே, இப்படி வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்கண்ணா. அண்ணனே மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சொல்லுங்கண்ணே. நான் யாரு தம்பி அவங்களை மன்னிக்கிறதுக்கு? ஓகே ஓகே, அது கரெக்ட். அண்ணா, ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு காசி எங்கே ராமேஸ்வரம் எங்கேன்னு போய் தாவம் கிடக்கிறான். உனக்கு அந்த கவலையே இல்லை. தம்பி, நீ இல்லைன்னா ராதாவுக்கு நியாயமே கிடைச்சிருக்காது. உன்னை நான் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. நான் கூட குற்றவாளி தான். என் கண்ணை திறந்ததும் ராதா தான். ஆனா
இந்த வீட்டுல நாமெல்லாம் பாராட்ட வேண்டியது யார தெரியுமா? எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து நின்னாங்களே அமிர்தாண்டி, அவங்கதான். அப்பா, ஆசீர்வாதம் பண்ணிட்டா தீர்ந்து போச்சா? என் கதை என்ன வருது? என்னங்கடா எல்லாரும் விளையாடுறீங்க, கடைசியில என் கதை கொட்டு மேலக்காரன் கதையாயி போச்சு. தாலி கட்ட வரைக்கும் ஊது ஊது சொன்னீங்க, வாயிலிங்கிற அளவுக்கு ஊதிட்ட. இப்போ நீ சொல்லித்தானே எல்லா உண்மையும் சொல்லிருக்க. அவரை விட்டு சொல்லு. சரி, எனக்கு மறுபடியும் வேலை இருக்குல்ல. எனக்கு தெரியும். அடிக்கடி கேப்பிய டவுட்டுக்காரி உண்டாயிட்டாளான்னு. இப்போ ரெட்ட குழந்தையா? எனக்கு எப்படி 2